ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, அப்போ நம்ம அந்த ஷேப் கொண்டு வரும்போது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஷேப் பிடிச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க. இது ரொம்ப திக்காக உருட்டினீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் கிறிஸ்பி ஆகும், உள்ளே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் நல்லா மெலிசாக உருட்டினீங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி விடாமல் இருங்க. 2 நிமிஷம் ஆனதும் கரண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாவு உடஞ்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரியட்டும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா மேலே தூவுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்தோம்னா மசாலாலாம் ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி ரெடி. இது செய்கிறதும் ஈஸி, அதே டைம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.